உங்க பிசினஸ் க்ரோ ஆகணும் அப்படின்னா ப்ராடக்ட் குவாலிட்டி மட்டும் போதுமா? உங்க பிசினஸ் நடக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டிஸையும் அனலைஸ் பண்ணி அதை வச்சு ஒரு கரெக்ட் டிசிஷன் மேக் பண்ணாதான் உங்க பிசினஸ் ஈஸியா க்ரோ பண்ண முடியும். ஜஸ்ட் இப்ப நீங்க ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்போட ஓனர்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க பிசினஸ் நீங்க க்ரோ பண்ண நினைக்கிறீங்க. சோ அதுக்காக ஒரு டேட்டா அனலிஸ்ட ஹையர் பண்றீங்க. சோ அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட பிசினஸ் நடக்கக்கூடிய சேல்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் இது எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் ஆர் ஆல்சோ ஒரு எக்ஸல் சீட்டா அதை ரெடி பண்ணுவாரு. சோ அப்படி ரெடி பண்ண டாக்குமெண்ட்ல இருந்து தேவையில்லாத டேட்டாஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதை ஒரு ப்ராப்பர் சார்ட்டா மேக் பண்ணி உங்களுக்கு பிரசன்ட் பண்ணுவாரு. இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், ஓகே அந்த சார்ட்டை வச்சு நான் என்ன பண்றது அப்படின்னு. லைக் அவர் ஆல்ரெடி கலெக்ட் பண்ண டேட்டாஸை வச்சு ஒரு சார்ட்டா மேக் பண்ணதை வச்சு நீங்க சம்மர் அண்ட் விண்டர்ல எந்த பிளேவர் அதிகமா சேல் ஆயிருக்கு உங்களால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். லைக் மேங்கோவா சாக்லேட்டா அப்படின்னு. அண்ட் அதையும் தாண்டி ஸ்பெசிபிக்கா கிரௌட் எப்போ வர்றாங்க அப்படிங்கிற டேட்டாவை நீங்க ட்ராக் பண்ணாலும் இட்ஸ் பாசிபிள். லைக் சண்டே அதிகமான எனக்கு டிராபிக் வராங்களா இல்ல மண்டே வராங்களா அப்படிங்கறதையும் உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அண்ட் ஃபைனலி அல்டிமேட்டா உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்க கஸ்டமரோட பையிங் பிஹேவியர் ஃபுல்லா ஸ்டடி பண்ணி என்ன பிரைசிங்ல அதிகமான சேல்ஸ் நடக்குதுன்றதை கண்டுபிடிச்சிட்டு அந்த பிரைசிங்ல அதிகமான ப்ராடக்ட் லான்ச் பண்றதுனால ஈஸியா அதிகமான கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ண முடியும். சோ ஒரு டேட்டா அனலிஸ்ட் நினைச்சா ஒரு பிசினஸோட டேட்டாவை யூஸ் பண்ணி அந்த பிசினஸ் க்ரோ ஆகுறதுக்கு அந்த டேட்டா மூலமாவே இப்படி சப்போர்ட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ இதுதான் இவங்களோட மெயின் ஜாப் ரோலும் கூட. அண்ட் ஆல்சோ நீங்க ஒரு ஃப்ரெஷர் ஆர் ஸ்டூடெண்டா ஐடி ஜாப்ல போகணும் பிளான் பண்றீங்க அப்படின்னா இது உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும்.